ஒருத்தர் தக்காளி வாங்க வர்றாரு. 2 கிலோ தக்காளி கேட்டப்போ 200 கிராம் வெயிட்டை தக்காளி கூட சேர்த்தே வச்சு வெயிட் போடுறாரு. அந்த நேரத்தில் தக்காளி வாங்க வந்த ஒரு மொபைலில் மேகி கிண்டிட்டு இருக்கிறாரு. அந்த கேப்பில் இவர் 200 கிராமை எடுத்துட்டாரு. 2 கிலோவில் 200 கிராம் போச்சு. அவரும் என்ன பண்ணுறாருன்னா மொபைலை பாக்கெட்டில் வச்சுட்டு காசை கொடுத்துட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இன்னொரு கஸ்டமர் அங்கே வராங்க. அவங்கள 2 கிலோ தக்காளி கேட்குறாங்க. இவங்க தக்காளிக்கு வெயிட் போடும்போது 200 கிராம் வெயிட்டையும் சேர்த்து வச்சு அவர் வெயிட் போடுறாரு. அந்த டைமில் கஸ்டமர் வேறு திங்ஸ் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த கேப்பை இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் தக்காளியை பேக் பண்ணுறதுக்காக வெளியே எடுத்து வைக்கும்போது 200 கிராம் வெயிட்டையும் அப்படியே வெளியே எடுத்து வச்சிடுறாரு. பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்குறாங்க. கஸ்டமர் அதை எடுக்கும்போது அவருக்கு டவுட் ஆகிடுது, இதில் 2 கிலோ தக்காளி இருக்கா அப்படிங்கிறது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தக்காளி அப்படி அவர் திராஸில் வைக்கிறது ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கடைக்காரர் விடலை. ஒரு வழியாக திராஸில் தக்காளி வச்சு பார்த்தபோது அதில் 2 கிலோ இல்லை. அதுக்கு பிறகு அங்கே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே புரியும். ரெண்டு கஸ்டமர்ஸ் ஒரு கடையில் துணி வாங்குறதுக்கு அப்படின்னு போகிறாங்க. ஓனர் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த கேப்பில் அவர் கேஷெல்லாம் எடுத்து பார்த்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கடைக்கு போனோம்னாலே அந்த துணி எடுத்து காட்டுங்க, இந்த துணி எடுத்து காட்டுங்கன்னு சொல்கிறது வழக்கம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சேம் விஷயத்த தான் பண்ணுறாங்க. அந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டவலை வச்சு மறைச்சிட்டு ட்ராயரில் இந்த கேஷை எடுத்து பாக்கெட்டில் வச்சிடுறாங்க. ஓனர் அதை கவனிக்கவே இல்லை. இப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுவாங்க. அதனால் ஓனர்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பைக்கை யாரும் திருடிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹெட்லாக் போட்டு வைக்கிறது வழக்கம். ஆனால் அந்த ஹெட்லாக்கையே ரிமூவ் பண்ணிட்டு திருடிட்டு போகிற திருடங்களும் இருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே ஒரு பைக் திருடன் பைக்கை எப்படி திருடுறான் அப்படின்னு மட்டும் பாருங்கள். பைக்கில் யாரை உட்காந்துடுறான். உட்காந்துட்டு அவன் கை கால் ரெண்டையும் யூஸ் பண்ணி அந்த ஹேண்டில் புஷ் புல்லெல்லாம் பண்ணி அதோட லாக்கை ரிமூவ் பண்ணிடுறான். ரிமூவ் பண்ணி பைக்கை திருடிடுறான். என்ன மாதிரி லாக் போட்டு வச்சாலும் திருடங்க திருடிட்டு தான் இருக்கிறாங்க. இனி இதுக்குன்னே தனியாக லாக் ஏதாவது தான் கம்பெனிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரோடில் ஒரு கூட்டம் செம்மறி ஆடுங்க போயிட்டுருக்கு. காரில் வந்த கொஞ்சம் திருடங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோட்டில் போயிட்டுருக்கிற செம்மறி ஆட்டில் ஒன்று ஆட்டையை போட்டுறாங்க. இதுதான் ஆடு ஆட்டையை போடுறது அப்படின்னு சொல்கிறது. ஆடு கல்லாண்டோய். இங்கே ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ளே 4 பொண்ணுங்க கூட்டமாக வராங்க. அதில் ரெட் சுடி போட்டிருக்கிற பொண்ணை நல்லா கவனிங்க. அந்த பொண்ணு தான் இங்கே திருட்டு திறமை பண்ண போகிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வேறு இருக்கிறாங்க. பார்த்தா கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்தலாமான்னு கூட தோணும். அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டே ஓனர் எங்கே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டே அப்படியே ஷெல்ஃப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது இருக்கா எடுக்கலாமா அப்படிங்கிறது. கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு நெக்லஸ் ஆட்டையை போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஒரு கடைக்கு முன்னாடி கொஞ்சம் பொண்ணுங்க ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்படியே ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டு இவங்க பண்ணுற பெஸ்ட்டு வேலையை நீங்கள் பாருங்கள். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவங்க போட்டிருக்கிற துப்பட்டாவை எடுத்து 3 பொண்ணுங்க ஒரு மதில் மாதிரி உண்டு பண்ணிடுறாங்க. 2 பொண்ணுங்க ஷட்டரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஒரு பொண்ணு கடைக்கு உள்ளால போய் ட்ராயெல்லாம் ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளால இருக்கிற கேஷ் எல்லாம் திருடிடுறாங்க. திருடினதுக்கு அப்புறமா ஷட்டருக்கு பக்கத்தில் வந்து தட்டுறாங்க. உடனே வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷட்டரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே திருடிட்டு கூட்டமாக கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் ஒரு பையன் ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி நின்றுருக்கான். மாப்பிள்ளை பொண்ணு குடும்பத்தினர் எல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் குஷியாக இருக்காங்க. அப்படியே ஃபோட்டோக்கும் போஸும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கேப்பில் இந்த பையன் மெதுவாக போய் ஏதோ அவனோட பேகை வச்சுட்டு போனது மாதிரியே 2 பேகை திருடிட்டு போயிடுறான். அங்கே யாரும் அதை கவனிக்கவே இல்லை. இங்கே 2 திருடங்க வராங்க. வெளியே பைக்கையும் பார்க் பண்ணி விட்டுட்டு மதிலேறி குதிச்சு உள்ளே வராங்க. உள்ளே வந்து அங்கே இங்கேயும் பார்க்குறாங்க ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறது. ஒன்றும் கிடைக்காதனால வீட்டுக்குள்ளே போய் ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பாவம் வீட்டில் கேஸ் காலி ஆகிடுச்சு போல். அப்படியே கிளம்பி போகும்போது ஓனர் வந்துடுறாங்க. கேஸையும் தூக்கிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. ஆனால் பைக் எடுக்காமல் விட்டுறாங்க. பைக்கை விட கேஸ் தான் முக்கியம் போல் இருக்குது. ஓனர் என்ன பண்ணிடுறாருன்னா பைக்கை எடுத்து உள்ளே வச்சிடுறாங்க.
இங்கே ஒரு ட்ரெயினில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மூவ் ஆகி போகும்போது அப்படியே படிக்கட்டில் நின்று மொபைல் பேசிகிட்டே நிற்கிறாரு. அதை பார்த்த ஒரு திருடன், நீ என்னடா படிக்கட்டில் நின்று மொபைல் பேசி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் அப்படியே பிடுங்கிட்டு ஓடிடுறாரு. இங்கே ஒரு ஷாப்பிங் மால் முன்னாடி ஒரு லேடி பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வண்டியை அப்படியே ரிவர்ஸில் எடுக்கிறது ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்து ஒரு திருடன் ஒரு ட்ராலியை அப்படியே வண்டிக்கு பின்னாடி கொண்டு போய் விட்டுறான். உடனே அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியிலிருந்து வெளியே வந்து அந்த ட்ராலி எடுத்து நீக்கி விடுறது ட்ரை பண்ணுறாங்க. அந்த கேப்பில் திருடன் பர்ஸை திருடிட்டு ஓடிடுறான். இந்த வீடியோவில் ஒரு லேடி செயின் வாங்குறதுக்காக வர்றாங்க. சேல்ஸ் கேர்ள் அந்த செயினை அந்த கஸ்டமருக்கு போட்டு விடுறாங்க. உடனே அந்த கஸ்டமர் அப்படியே ஓடிடுறாங்க. ஓடி போய் கண்ணாடி முன்னாடி நின்று அந்த அழகை பார்க்குறாங்க. இவங்க அப்படியே எகிரி குதிச்செல்லாம் வந்து அப்படியே பல்பாகி திரும்ப உள்ளாடி போயிடுறாங்க. ஒரு லேடி திங்ஸ் வாங்குறதுக்காக ஸ்கூட்டியில் வந்து கடைக்கு முன்னாடி அப்படி பார்க் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து 2 பேர் பைக்கில் வந்து அந்த லேடி முன்னாலேயும் பின்னாலேயும் போகாத மாதிரி அவங்கள பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து திருடர் கூட்டத்தோட தலைவன் அங்கே வரான். தலைவன் வந்து அந்த லேடி வாங்கி வச்சிருக்கிற திங்ஸை அப்படியே தூக்கிட்டு கிளம்பிடுறான். கொஞ்சம் லேடிஸ் திங்ஸ் வாங்குறது மாதிரியே கடைக்குள்ளே வராங்க. ஓனருக்கு இவங்களை பார்த்தது லைட்டாக டவுட் கொடுக்குது, இவங்க திங்ஸ் வாங்க தானே வராங்க அப்படிங்கிறது. உடனே அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை கவர் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அந்த கேப்பில் அவங்க கூட வந்து ஒரு பொண்ணு அப்படியே உள்ளால போய் ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ராயரில் எதுவும் இல்லை, செகண்ட் ட்ராயரில் கேஷ் இருக்குது. அதை எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்ததும் அப்படியே அந்த கூட்டமாகவே கிளம்பி போயிடுறாங்க. ஓனருக்கு கூட இந்த விஷயம் நடந்தது தெரியாது, அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பனியன் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தர் தான். இவர் காலையில் வரும்போது சாதாரணமாக தான் வந்தார். சாயங்காலம் திரும்ப போகும்போது ஏதோ ஜிம்பாய் மாதிரி இருந்ததுனால செக்யூரிட்டிக்கு டவுட் வந்து செக் பண்ணி பார்த்தா இவர் அங்கே கம்பெனியில் இருந்த நிறைய டிஷர்ட்ஸை எடுத்து போட்டுட்டு போக ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால் கரெக்டாக மாட்டிக்கிட்டாரு. இவர் டிஷர்ட் எடுத்து போட்டது மட்டும் இல்லை, பேண்ட்ஸுக்குள்ளாடியும் நிறைய எடுத்து பேக் பண்ணி வச்சுருந்துருக்காரு. ட்ரெஸ் சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது போட்டு பார்த்து வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் காசு கொடுக்காம அப்படியே போட்டுட்டு போகிறது தப்பு தான். இன்னர் வியர்லாம் நார்மலாக யாரும் போட்டு பார்த்து வாங்க மாட்டாங்க. இங்கே ஒரு லேடி என்னென்னா இன்னர் வியரை போட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ட்ரை பண்ணாங்க. கேட்டப்போ நான் போட்டுட்டு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓனர் விடவே இல்லை. ஒருவேளை பொண்ணாக இருக்கிறதுனாலையும் இன்னர் வியர்லாம் செக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது. எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க.